கனவா நனவா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களாவே இந்த ரியூனியன் பத்தி பேசி பேசி பாதியிலே விட்டுருவோம். பேசிக்கிட்டே இருப்போம், பாதியில என்ன ஆயிடும்னா விட்டுருவோம். அதுல ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. கண்டிப்பா இனிமேல் நமக்கு அந்த வாய்ப்பே இல்லை, நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது, அதை எடுத்து செய்யறதுக்கு யாரும் முன் வரவே மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு மனசுல ஒரு வேதனை இருந்தது, ஒரு ஏக்கமும் இருந்தது. ஏன்னா மற்ற பேட்ச் எல்லாம் பண்ணிட்டாங்களே, நம்ம பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ரொம்ப நாளாவே இருந்தது. அந்த ஏக்கம் இன்னைக்கு இறைவனுடைய அருளால நிறைவேறிருக்கு. இதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தோன்ற நாட்கள் அப்படின்னாலே பள்ளி தான். அது எல்லாருக்குமே அதுதான் நினைக்கிறேன், உண்மை தானே? ஸ்கூல் டேஸ் மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் நமக்கு திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா எதுவுமே இருக்காது. அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம். அது உண்மையே ரொம்ப சந்தோஷம். பள்ளி அப்படின்றது பார்த்தோம்னா ஜாதி மத பேதங்கள் கடந்த ஒரு கோயிலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு மதச்சார்பற்ற நிலையில இன்னைக்கு இங்க கூடி இருக்கோம். அப்படிப்பட்ட கோயில் தான் நம்மளுடைய இந்த கேஎல்கே பள்ளி. இந்த இடத்துல தெய்வங்களுக்கும் மேல இருக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய ஆசான்கள். நம்மளுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு விதைகளா இங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய விதைகளை பக்குவமா பாதுகாத்து தண்ணீர் ஊற்றி முக்கியமா களை எடுத்து அதை பராமரிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆழ மரங்களா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நேரம் கொடுக்கிற ஒரு மரங்களா இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த பெருமை மட்டுமே நம்மளுடைய ஆசிரியர்களை மட்டுமே சாரும். அதற்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம். அவர்களுடைய சேவையை பாராட்டி ஒரு நிமிடம் அவர்களுக்கு எழுந்து அவங்களுடைய வருகை உண்மையிலே பெரிய விஷயம். அவங்களுடைய வயதையும் மீறி இன்னைக்கு தாண்டி வந்திருக்காங்கன்னா அது உண்மையிலே நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு அவங்களுடைய சேவையை பாராட்டி அவங்களுடைய அறிவியை பாராட்டி ஒரு கைத்தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். வணக்கம். தற்போது விழாவில் வருகை புரிந்தும் சலோபனையா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா சிவலிங்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது இந்த ரீயூனியன் நிகழ்வுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆலமரங்களா மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்குற மரங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு உருவாக்கி இருக்காங்க. அந்த மரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பள்ளிக்காக 2 வகுப்பறைகளை அவங்க ரெனோவேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம செஞ்சிருக்கோம். அதே நேரத்துல இந்த பள்ளியில படிச்ச இந்த கல்வியாண்டுல 10, 11, 12ஆம் வகுப்புல முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டி பரிசு தொகையும் இன்னைக்கு நம்ம ரீயூனியன் குழுவின் சார்பாக வழங்கப்படும். இந்த நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு நிதி அவரவர்களால முடிச்சதை கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படும் அளவுக்கு முடிஞ்ச தொகையை கொடுத்தா போதும் தான் நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம். ஆனாலும் இந்த விஷயங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சு இன்னைக்கு விழாவே சிறப்பா கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே உங்களுடைய பங்களிப்பை செலுத்திருக்கீங்க. அதுக்காக மறுபடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சொல்லி முடிச்சதா அதுக்கப்புறம் கை தட்டுங்க. இந்த விழாவுக்கு வருகை தர முடியலன்னா கூட என்னுடைய பள்ளிக்காக நான் உதவித்தொகை நான் தருவேன், என்னுடைய கான்ட்ரிபியூஷனை நான் கொடுப்பேன்னு இலங்கையில வசிக்கிற நம்மளுடைய 4 நண்பர்கள், அவங்களுடைய பேர் என்னன்னா ஜெயக்குமார், நிக்லஸ், அருணா, கோகிலா, அவங்க 4 பேரும் வர முடியலன்னா கூட கண்டிப்பா எங்களுடைய சார்பா எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எங்களுடைய தொகை போய் சேரணும்னு அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க சார்பாகவும் நம்ம எல்லா சார்பாகவும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கைத்தட்டல் மறுபடியும். Thank you friends.